கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு அருளின தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த நாள் எப்படி கடந்து வருமோ என்று பயந்து கொண்டிருந்த நேரங்களை கர்த்தர் மகிமையாய் மாற்றி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாம் கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய தயவுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இந்நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன என்று தியானிப்போம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டினுக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எதை குறித்து கவலை வேண்டாம், துக்கம் வேண்டாம், வேதனை வேண்டாம். துயரத்தின் நாட்களை எப்படி கடந்து வருவோம் என்ற வியாகுலம் உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்படி கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று தியானிப்போமானால், என்னை நம்பியிருக்கிற, என் நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவர் மேலும் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று அவர் செட்டைகளின் கீழே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து ஆரோக்கியமான சரீரத்தையும் கொடுத்து இருளை நம்மை விட்டு நீக்கிட அவர் வல்லவராய் இருக்கிறார். சகோதரனே சகோதரி, கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் ஒருபொழுதும் வெட்கமடைவதும் இல்லை, ஏமாந்து போவதும் இல்லை. நாம் பெற்றுக்கொண்ட பல அதிசயமான காரியங்களை நினைத்து பாருங்கள். அவர் மகிமையாய் வல்லமையாய் அந்த நாட்களை கடந்து வர அவர் நம்மோடு கூட இருந்தார். நினைத்து பார்க்கும் பொழுது எப்படி நாம் கடந்து வந்தோம், எப்படி இந்த தீங்கிலிருந்து நம்மை விடுவித்தவர் யார் என்று யோசிப்போம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நிழலாகவே இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே அருகாமையிலே நிற்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே உங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய பயத்தினாலே, நம்முடைய சாமர்த்தியத்தினாலே, நம்முடைய டேலண்ட்டினாலே இவைகளெல்லாம் நடந்தது என்று பெருமைக்குரிய வார்த்தைகளை பேசுவதை நாம் தவிர்த்துட்டு, கர்த்தர்தான் என்னோடு கூட இருந்தார், கர்த்தர்தான் இந்த செயல்களை செய்து முடித்தார், ஆச்சரியமாய் அதிசயமாய் இயேசப்பா உங்களோடு கூட இருந்தார் என்று பிறருக்கு சாட்சியாக நாம் வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். அது சீக்கிரமாய் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொன்ன சத்தியமுள்ள வார்த்தையை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து சந்தோஷத்தோடு மன தைரியத்தோடு விசுவாசத்தோடு கடந்து வரும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.